Start engine, adjusting the speed of the engine fitted with mechanical governor, checking high speed operation of the engine. வணக்கம், என் பெயர் சாருமதி. இந்த பயிற்சி முழுவதும் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். இந்த மாடியூலில் என்ஜினை ஸ்டார்ட் செய்து மெக்கானிக்கல் கவர்னர் பொருத்தப்பட்ட என்ஜின் வேகத்தை சரி செய்யவும் என்ஜினின் அதிவேக செயல்திறனை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் என்ஜினின் ஐடில் மற்றும் ஹை ஸ்பீட் செயல்பாட்டை சரி செய்ய முடியும். இப்போது தேவையான உபகரணங்கள், பொருட்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள். ட்ரெயினிஸ் டூல் கிட் ஒரு எண். தேவையான எக்யூப்மெண்ட்டுகள், மெஷினரிஸ்கள். மெக்கானிக்கல் கவர்னருடன் கூடிய மல்டி சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் டீசல் என்ஜின் ஒரு எண். கேபிள்களுடன் கூடிய 12 வோல்ட் பேட்டரி ஒரு செட். தேவையான மெட்டீரியல்கள், காம்போனன்ட்டுகள். கிளீனிங் ட்ரே ஒரு எண். காட்டன் கிளாத், சோப் ஆயில், டீசல், லூப்ரிகேட்டிங் ஆயில். ஆட்டோமொபைல் கவர்னர் என்பது ஒரு என்ஜின் மெக்கானிசம் அல்லது பயன்படுத்தப்படும் டிவைஸ் ஆகும். தேவையான அளவிற்கு ஃபியூல் வழங்குதல் மற்றும் தடுப்பதன் மூலம் ஆட்டோமொபைல் என்ஜின் ஸ்பீடை டிட்டர்மின் செய்து ரெகுலேட் செய்தல். ஆட்டோமொபைல் இருந்ததிலிருந்து கவர்னர்கள் ஆட்டோமொபைல்களின் ஒரு பார்ட்டாக இருந்து வருகிறது. ஆட்டோமொபைல்களிலும் கவர்னர்களிலும் கூட நிறைய மாற்றங்கள் உள்ளன. இது டிஃப்ரெண்ட் டைப்ஸான கவர்னர்களுக்கு வழிவகுக்கிறது. இது முக்கியமாக அதன் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் வேலை செய்யும் பிரின்சிபலின் படி 3 வகைகளாக கிளாசிஃபை செய்யப்பட்டுள்ளது. மெக்கானிக்கல் கவர்னர் அல்லது சென்ட்ரிஃபியூகல் கவர்னர்ஸ், ஹைட்ராலிக் கவர்னர், நியூமேட்டிக் கவர்னர். மெக்கானிக்கல் கவர்னர் சென்ட்ரிஃபியூகல் கவர்னர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வகையில் முக்கியமாக சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மற்றும் ஸ்பீடில் உள்ள வேரியேஷன்கள் ஆட்டோமொபைல் கவர்னரின் பெர்ஃபார்மன்ஸை மேனேஜ் செய்வதற்கு பொறுப்பாகும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கான்செப்டை நாம் அறிவோம். அதாவது பாடி ரொட்டேட் ஆகும் போதெல்லாம் டெவலப்டு ஃபோர்ஸ் ஆனது ஆக்சிஸை நோக்கி அவுட்வர்டாக நகரும். இந்த வகையான கவர்னர் பெரும்பாலும் பல ரேஞ்ச்களிலான அப்ளிகேஷன்களின் காரணமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஆட்டோமொபைல் என்ஜினின் ஆபரேஷன் மாஸ் பேலன்ஸ் தேவைப்படும் போது மிக எளிதாக பயன்படுத்தப்படுகிறது. ப்ரொசீஜரை ஆரம்பிக்கலாம். என்ஜினை ஸ்டார்ட் செய்ய உங்கள் வெஹிக்கிளை பொறுத்து இக்னிஷன் கீயை திருப்பவும் அல்லது ஸ்டார்டர் பட்டனை பயன்படுத்தவும். என்ஜின் ஸ்டார்ட் ஆனதும் அதன் ஸ்பீடை நீங்கள் அட்ஜஸ்ட் செய்யலாம். குறிப்பாக ஒரு மெக்கானிக்கல் கவர்னர் இருந்தால் என்ஜின் ஹை ஸ்பீடில் எவ்வளவு நன்றாக ஓடுகிறது என்பதை சரிபார்ப்பது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட்ஸ்களை அடைவதற்கு முக்கியமாகும். அடுத்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப், FIP. இதன் மவுண்டிங் போல்ட்டை சரிபார்த்து தேவைப்பட்டால் அதை டைட் செய்யவும். அதன் பிறகு ரேடியேட்டரை செக் செய்து அதில் வாட்டர் குறைவாக இருந்தால் டாப் அப் செய்யவும். அதே நேரத்தில் சம்பில் உள்ள ஆயிலின் லெவலை சரிபார்த்து ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட லெவலை விட குறைவாக இருந்தால் டாப் அப் செய்யவும். மேலும் டேங்கில் உள்ள ஃபியூல் லெவலை சரிபார்த்து தேவைப்பட்டால் டாப் அப் செய்யவும். இந்த ப்ரொசீஜர்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வதன் மூலம் முக்கியமான பார்ட்ஸ்கள் செக்யூர் செய்யப்படுவதை உறுதி செய்கிறது. மேலும் என்ஜின் நன்றாக வேலை செய்ய போதுமான ஃப்ளூயிட் இருக்கிறது. அடுத்து கேபிள்களை பயன்படுத்தி ஸ்டார்டிங் மோட்டருடன் பேட்டரி பாதுகாப்பாக கனெக்ட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். வெஹிக்கிளின் முக்கிய பார்ட்ஸ்கள் வேலை செய்கிறதா மற்றும் பயன்படுத்த ரெடியா இருக்கிறதா என்பதை செக் செய்ய இது ஒரு முக்கியமான ஸ்டெப் ஆகும். இதை செய்வதன் மூலம் தேவையான எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனை உறுதி செய்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆக தயாராக இருப்பதை உறுதி செய்கிறது. குறிப்பு: ஹேண்ட் பிரைமிங் டிவைஸின் உதவியுடன் சிஸ்டம் ஏரிலிருந்து விடுபடும் வரை ஃபியூல் சிஸ்டமை ப்ளீட் செய்யவும். ஃபேன் பெல்ட் டென்ஷனை செக் செய்து தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் செய்து டைமிங் மார்க்ஸ்கள் அலைன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த F1 பம்ப் ஷாஃப்ட் மற்றும் ஹவுசிங்கை பார்க்கவும். இக்னிஷன் ஸ்விட்சை ஆபரேட் செய்ய இக்னிஷன் கீயை பயன்படுத்தவும். பின்னர் ஸ்டார்டர் பட்டனை யூஸ் செய்து என்ஜினை ஸ்டார்ட் செய்யவும். இந்த ப்ரொசீஜர்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வதன் மூலம் முக்கியமான பார்ட்ஸ்கள் செக் செய்யப்பட்டு ஸ்மூத்தாக என்ஜின் ஸ்டார்ட் ஆக தயாராக உள்ளன. குறிப்பு: ஸ்டார்ட் செய்வதற்கு ஸ்டார்டர் பட்டனை அதிக நேரம் ஹோல்டு செய்து வைத்திருக்க வேண்டாம். என்ஜின் ஸ்டார்ட் ஆனதும் ஸ்டார்டர் பட்டனை உடனே விட்டுவிடுங்கள். பின்னர் ஆக்சலரேட்டர் லிவரை பயன்படுத்தி
என்ஜின் ஸ்பீடை மெதுவாக இன்க்ரீஸ் செய்யவும். இதை செய்யும் போது என்ஜின் ஸ்பீடை கவனமாக பாருங்கள். இதில் எந்த லீக்கேஜோ அல்லது அன்யூஷுவல் சவுண்டுகளோ இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆவதை உறுதி செய்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆனது என்ஜினை ஸ்டார்டிங்கிலிருந்து ரன்னிங் வரை ஸ்மூத்தாகவும் ஹெல்த்தியாகவும் பெர்ஃபார்மன்ஸ் செய்ய உதவுகிறது. அடுத்து ஆக்சிலரேட்டர் லிவரை மெதுவாக விடுங்கள். மெதுவாக என்ஜினை குறைந்த வேகத்திற்கு குறைக்கவும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான செயல்முறை என்ஜினை வெவ்வேறு ஸ்பீடுகளில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை முறையாக செக் செய்ய உதவுகிறது. டெலிபரேட் அப்ரோச் செய்யும் முறையானது என்ஜின் லோவர் ஸ்பீடுக்கு மாறும்போது அதன் ஒட்டுமொத்த வேல்யூபிள் இன்சைட்ஸ்களை வழங்கும்போது ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்மூத்தாக இருப்பதை உறுதி செய்கிறது. இன்ஸ்பெக்ஷனை தொடர்ந்து என்ஜினை பார்த்து அதில் இர்ரெகுலர் வைப்ரேஷன் இருக்கிறதா என செக் செய்யவும். இந்த முக்கியமான படி என்ஜின் செயல்படும் விதத்தில் ஏதேனும் ப்ராப்ளம்கள் அல்லது டிஸ்ரப்ஷன்ஸ்களை கண்டறிய உதவுகிறது. பின்னர் ஒரு ஸ்பேனர் மற்றும் ஸ்க்ரூ டிரைவர்களை பயன்படுத்தி ஐட்லிங் ஸ்டாப் ஸ்க்ரூவுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்யுங்கள். ஐட்லிங் ஸ்டாப் ஸ்க்ரூ என்பது ஒரு முக்கியமான பகுதியாகும். அது நகராத போது என்ஜினின் ஸ்பீடை கட்டுப்படுத்துகிறது. மேனுஃபேக்சரர் ரெக்கமெண்ட் செய்யும் அல்லது வெஹிக்கிளின் மேனுவலுடன் ஐடில் ஸ்பீட் பொருந்துகிறதா என்பதை உறுதி செய்ய கவனமாக செக் செய்யவும். என்ஜின் ரன்னிங்கில் இல்லாத போது நிலையான மற்றும் கரெக்ட் ஸ்பீடில் இருப்பதை உறுதி செய்ய இந்த ஸ்டெப் முக்கியமானது. இது ஓவரால் ஸ்மூத்தாக இயங்க உதவி செய்யும். மேனுஃபேக்சரரின் இன்ஸ்ட்ரக்ஷன்கள் அல்லது மேனுவலை பின்பற்றி ஐட்லிங் ஸ்டாப் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் செய்வது அது நகராத போது ரைட் ஸ்பீடில் இயங்க உதவுகிறது. இது வெஹிக்கிளின் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை மேம்படுத்துகிறது. இது மிகவும் ஸ்மூத்தாக ரன் ஆகுகிறது. மேலும் முக்கியமான என்ஜின் பார்ட்ஸ்களில் குறைவான வியரை ஏற்படுத்துகிறது. ஐட்லிங் ஸ்டாப் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் செய்தல் வழக்கமான மெயின்டெனன்ஸ்களின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது மிகவும் சுறுசுறுப்பாக இல்லாவிட்டாலும் என்ஜின் ஸ்டேபிளாக இருப்பதை உறுதி செய்கிறது. இது நீண்ட காலம் நீடிக்கும் மற்றும் ரிலையபிளாக இருக்க உதவுகிறது. அட்ஜஸ்டிங் செய்த பிறகு என்ஜினை மீண்டும் ஸ்டார்ட் செய்து அது ஸ்லோ மற்றும் ஃபாஸ்ட் ஸ்பீடில் எவ்வாறு பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறது என்பதை செக் செய்யவும். இந்த தரோ செக் ஆனது எஃபிஷியன்சி மற்றும் ரிலையபிலிட்டியை தருகிறது. ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ்களை பூர்த்தி செய்து என்ஜின் பெர்ஃபார்ம் செய்வதை உறுதி செய்கிறது. வெவ்வேறு ஸ்பீட்களில் என்ஜினை அப்சர்வ் செய்வது அது தொடர்ந்து பயன்படுத்த தயாராக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. குறிப்பு: ஐட்லிங் ஸ்பீடை அட்ஜஸ்ட் செய்த பிறகு கவனமாக இருக்க வேண்டும். ஐட்லிங் ஸ்பீட் லாக் நட் லாக் செய்யப்பட்ட பொசிஷனில் இருக்க வேண்டும். என்ஜினை நிறுத்த ஆஃப் அல்லது ஸ்டாப் லீவரை பயன்படுத்தி நிறுத்தவும். இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டெப் பாதுகாப்பான மற்றும் ஸ்மூத் ஷட் டவுனை உறுதி செய்கிறது. நீங்கள் விரும்பும் ஹை ஸ்பீட் செட்டிங்கில் என்ஜின் ஸ்மூத்தாக ரன் ஆகுகிறது என்பதை செக் செய்து மேனுஃபேக்சரர் அல்லது மேனுவல் ரெக்கமெண்ட் செய்தவற்றுடன் அட்ஜஸ்ட்மெண்ட் பொருந்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். ஹை ஸ்பீட் ஆபரேஷனின் இந்த கேர்ஃபுல் செக் ஆனது என்ஜினின் குட் பெர்ஃபார்மன்ஸுக்காக செட் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்கிறது. இது நீண்ட காலம் நீடித்து ஒர்க் எஃபிஷியன்டாக வேலை செய்கிறது. இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாம் என்ஜினின் ஐடல் மற்றும் ஹை ஸ்பீட் செயல்பாட்டை சரி செய்ய கற்றுக்கொண்டோம். இதனால் மெக்கானிக்கல் கவர்னர் பொருத்தப்பட்ட என்ஜின் வேகத்தை சரி செய்யவும் என்ஜினின் அதிவேக செயல்திறனை பற்றியும் கற்றுக்கொண்டோம். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.